எப்பயுமே அப்படியே தொடர்ச்சியா எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க? நெறையா வேலை இருக்குது அப்படின்னா, நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணி இடையில எந்த கேப்பும் விடாம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்தா தான் அந்த வேலைய டக்குன்னு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ரெஸ்ட்டே இல்லாம வேலை பார்த்தா தான் நம்ம வேலையெல்லாம் முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது உண்மையே கிடையாது. இதுக்கு ஒரு அழகான கதைய உதாரணமா சொல்லலாம். ஒரு மரத்த 2 பேர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தொடர்ச்சியா வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொருத்தர் கேப் விட்டு அந்த கோடாலிய கேப்லலாம் கோடாலிய அ தீட்டிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வெட்டுறாரு. இப்ப 2 பேத்துல தொடர்ச்சியா வெட்டுறவங்க ஃபர்ஸ்ட்டு வெட்டுவாங்களா? இல்ல கோடாரிய இடையில தீட்டிட்டு வெட்டுறவங்க ஃபர்ஸ்ட்டு வெட்டுவாங்களா? அப்படின்னு கேட்டா, இடையில கேப் விட்டு கோடாரிய தீட்டிட்டு வெட்டுறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வெட்டுவாங்க. அது மாரி தான் நம்ம பார்க்குற வேலை. இது டைலரிங் வேலை மட்டும் இல்ல. வேற எந்த வேலையா இருந்தாலும் இதுக்கு இந்த ரூல்ஸ் தான் பொருந்தும். உங்களுக்கு எவ்வளோ நிறைய வேலை இருந்தாலும், தொடர்ச்சியா செய்கிற மாரி இருந்தாலும், நீங்க இடையில ஒரு சின்ன கேப் எடுத்துக்கோங்க. அந்த கேப்ல உங்களுக்கு அந்த வேலை சம்மந்தமா எந்தவித சிந்தனையும் வரக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்லா வெளிய போயிட்டு வாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லும்போது என்ன தோணும்? அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. அந்த மாரி போனோமாக்கும் இருக்கிற வேலையும் கெட்டு போயிரும். டயத்துக்கு அந்த வேலைய முடிக்க முடியாது அப்படிங்கிறது தானே நம்மளுடைய தாட்டா இருக்கும். ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம வெளிய போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோமாக்கும், முன்னாடி நம்ம எந்த அளவுல வேலை பார்த்தோமோ, அதை விட ஸ்பீடா வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மரத்த வெட்டுறவர் எப்படி கோடாலிய தீட்டுறாரோ, அது மாரி நம்மளே சில விஷயங்களுக்கு ஹீல் பண்ணிட்டு, நாமளே தீட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வேலை பார்க்கும்போது, அந்த வேலை ரொம்ப சுலபமாவும், ரொம்ப ஈஸியாவும், புதுவித ஐடியாவோட டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். இது டைலரிங்க்கு மட்டும் இல்ல. வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, வேற எந்த வேலையா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா வேலை பார்க்காம இடையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வேலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை எப்போதும் முடியிற நேரத்த விட கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிரும். காசா பணமா ரெஸ்ட்டு தானே எடுக்கணும். சும்மா தான் ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்க வேலைய தொடர்ச்சியா பாருங்க.